எழுப்புதல் வீரர், அநேக ரட்சிப்புக்கு காரணமானவர். ஒரு பெரிய சுவிசேஷகரை போய் ஒருத்தங்க இன்டர்வியூ எடுத்தாங்களாம். உங்களோட மினிஸ்ட்ரி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அவங்க கூட இருந்த ஒய்ஃப் சொன்னாங்களாம், இவர் பலிபீடத்துலேயும் சரி வீட்டிலையும் சரி ஒரே மாதிரி தான் இருப்பார். சர்ச்சில் வேறு மாதிரி வீட்டில் வேறு மாதிரி இருக்க மாட்டார். எல்லா பகுதியிலையும் ஒரே மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி, அதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் சொன்னாங்களாம். அதுக்கு மெயினான என்ன ரீசன்னு நான் உங்களுக்கு சொல்லவா? அதுக்கு அவர் சின்ன வயசில் அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீ டெய்லியும் சங்கீதத்தை 5 அதிகாரமும் நீதிமொழிகளை 1 அதிகாரமும் வாசிக்கணும், காலையில் எந்திரிச்ச உடனே வாசிக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா கற்றுக் கொடுத்தாங்களாம். அது அவர் சாகிற வரைக்கும் அப்படி வாசிப்பாராம். அதை மட்டும் வாசிக்கலைங்க, எக்ஸ்ட்ராவும் வாசிப்பாராம். ஆனால் அது வாசிக்காமல் இருந்த நாளே இல்லையா. அந்த மாதிரி வேதத்தில் டெய்லியும் அவர் வாசிச்சுக்கிட்டே இருப்பாராம். இன்னொன்று, அவர் பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டூர் கூட்டிகிட்டு போனாங்களாம். ஜான் வெஸ்லி ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம். அந்த மிஷனரி வீடு எப்படி இருக்கும், அந்த ஹால் எப்படி இருக்கும், கிச்சன் எப்படி இருக்கும், அப்படி ஒவ்வொரு இடமா போய் பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அப்படி போகும்போது அவரோட பெட்ரூமுக்கு போய் இவர் பார்க்க ஆரம்பித்தாராம். அந்த பெட்ரூமில் பெட் இருக்கும் இல்லையா, அதில் 2 ஓட்டை இருந்துச்சான். அப்போ அவர் கேட்டாராம், என்ன இந்த 2 ஓட்டை இருக்குது, என்ன இது அப்படி சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கவங்க சொன்னாங்களாம், இந்த ஜான் வெஸ்லி முட்டி போட்டு ஜெபம் பண்ணியே இந்த 2 ஓட்டை விழுந்துச்சு, அதுதான் இது அப்படி சொல்லி அவங்க சொன்னாங்களாம். சொல்லிட்டு எல்லாரும் பஸ் ஏற போயிட்டாங்களாம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் காணுமா. என்னடா நடக்குது அப்படின்னு அவர் பார்க்கும்போது அந்த நபர் இருக்கார்ல, அவர் போய் அந்த 2 ஓட்டையிலையும் இவரோட காலை பதிச்சு, டூ இட் அகெயின், என்னையும் இந்த மாதிரி எழுப்புதலுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணாராம். இந்த மாதிரி அவரோட வாழ்க்கையில் 2 விஷயத்தை தவறாமல் பண்ணாராம். ஒன்று வேதத்துலேயும் இன்னொன்று ஜெபத்துலேயும் தரித்தவராக இருந்தாராம். அதனால தான் அவர் குறித்ததான இப்பேற்பட்ட சாட்சியும் அவர் ஊழியங்கள் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கும் காரணம். இது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் பில்லி கிரஹாம் தான் நான் சொன்னேன். இது போல் நம்மளை குறித்து யாராவது சாட்சி சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம மனைவி இந்த மாதிரி சொல்லுவாங்களா, நம்ம ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சொல்லுவாங்களா, இல்லை நம்ம சபை மக்கள் சொல்லுவாங்களா, இல்லை நம்ம பிள்ளைகள் சொல்லுவாங்களா? ஏன் இதெல்லாம் விடுங்க, ஏசப்பா நம்மளை பற்றி இந்த மாதிரி சாட்சி சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஒருவேளை இந்த மாதிரி சாட்சி நம்மளால் பெற முடியல அப்படின்னா, நம்மளும் இந்த பில்லி கிரஹாம் போல வேதத்துலேயும் ஜபத்துலேயும் இல்லை தரித்தவங்களாகவும் இருந்தால் கண்டிப்பாக ஏசப்பா நம்மளை குறித்து எல்லாரும் முன்பதாக இந்த சாட்சியை கொடுக்க முடியும். நம்ம குடும்பத்தார் சாட்சி கொடுக்க முடியும், நம்ம சபை மக்கள் நம்மளை குறித்ததான சாட்சி கொடுக்க முடியும். அதனால் இப்பேற்பட்ட சாட்சியை நீங்களும் வாங்குறதுக்கு ஆல் த பெஸ்ட்.